அப்பா முருகா, கந்தா, ஞான பண்டிதா, ஆறுபடை வீடு கொண்ட முருகா, எல்லாத்தையும் காப்பாத்தி சந்தோஷமா வச்சுக்கப்பா முருகா, வேலா, கந்தா, ஞான பண்டிதா. நிறைய பேர் நம்ம டெய்லி போன் பண்ணி கிண்டல் பண்ண மாட்டோம், ஒருத்தர தான் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க. கார்த்திக் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, என்னோட ஃப்ரெண்டு நரேஷ்ன்றவர் இருக்காரு, அவர் நிறைய இந்த சவுண்ட் விஷயமான விஷயங்கள்லாம் பண்ணுகிறாரு. யாரு சார்? கொரியர். அப்புறம் நம்ம தனிகாச்சலம் அப்படின்ற வில்லேஜ் ப்ரொடியூசரா காஸ்ட் ஆகிடும். ஹலோ ஹலோ சார், அஸ்விதா கொரியர் வந்திருக்கு. அஸ்விதா இருக்காங்களா சார்? சார், அஸ்விதா இருக்காங்களா சார்? பாப்பா வேலையா இருக்கா? நான் வேணா கையெழுத்து போட்டு கொரியர் வாங்கிக்குவா? ஓகே சார். சார், கையெழுத்து போட்டு கொடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றிப்பா. என் அன்பு காதலிக்கு உன் ஹார்ட் லவர் எழுதுவது. என் அன்பு காதலிக்கு உன் ஹார்ட் லவர் எழுதுவது. என் அன்பு காதலிக்கு உன் ஹார்ட் லவர் எழுதுவது. நம் காதல் உண்மை, நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாதே, நாம் ஏற்கனவே முடிவு பண்ணின மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிடலாம். அதுவும் பொங்கல் அன்னைக்கே ஓடி போயிடலாம். ஒருவேளை இந்த கடிதம் உங்க வீட்டில் கிடைச்சி ஒன்று அடைச்சி வச்சுட்டாங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி நான் தூக்கிட்டு போயிடுவேன். எதுக்கும் கவலைப்படாம எப்பவும் போல சந்தோஷமாயிரு. எந்த சந்தேகமும் லூசப்பாவுக்கு வரக்கூடாது. உண்மை காதல் தோற்றதா சரித்திரமே இல்லை. சரித்திரமே இல்லையா? இப்படிக்கு உன் நினைவோடு உன் ஸ்வீட் லவ்வர். நம்பலாமா வேண்டாமா? லெட்டர் கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உன் ஸ்வீட் லவர். இது ஐ லவ் யூ வேற. சுதா, சொல்லுங்க. மா 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 டிஃபன் ரெடியா? கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, பரவாயில்ல.
வேணாம்மா, இப்பவே நான் சாப்பிட்ட மாதிரி தான். ஏய் என்னடி வளர்ற? என்ன பண்ணலாம்? பொண்ணுகிட்ட விசாரிக்கலாமா? இந்த கையகாரத்துக்கு வீட்டில் போடலாமா? இந்த கடிதம் உங்க வீட்டில் கிடைச்சி உன்னை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். வாடா நண்பா, வா உட்காரு. என்ன ரொம்ப படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? டீ சாப்பிட்றியா? கீதா, காளிமுத்து வந்திருக்கான் பாரு, ஒரு டீ கொண்டு வா. சரிங்க. என்னடா ஆச்சு? நன்றிம்மா. டேய், என்னடா ஆச்சு? ஏதாச்சும் சொல்லுடா. என்னத்தடா சொல்றது? ஹாய் அங்கிள். வாமா. பாய் டாடி. பாய். பிரிச்சு படி. எஸ்எம்எஸ்ல வேற தகவலையும் சொல்லிட்டான். அட்ரஸ் நம்ம அட்ரஸ் தான். எஸ்எம்எஸ் வேற வந்ததுன்னு சொல்ற. ஆனாலும் நம்ம பிள்ளைய நம்மளே சந்தேகப்படக்கூடாது காளிமுத்து. இந்த காதல்ங்கிறது சூப்பர் ஸ்டார் மாதிரி. எப்ப வரும் எப்படி வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா வரவேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்தும் தொலைக்காது. இந்த படிக்கிற வயசு வாழ்க்கையில பிடிப்பு வர்ற வயசுன்னு பார்த்து வந்து தொலைக்கும் பாரு. கர்மம் கர்மம். டேய், நானே நொந்து போய் வந்திருக்கேன். நீ வேற ஏன்டா உங்க அப்பா மாதிரி புரியாமையே பேசிட்டு இருக்க? ஏதோ ஒரு வழிய சொல்லு. ஏன்னா அவங்க அம்மா வேற அவ கல்யாணத்துக்கு 100 பவுன் நகையை சேர்த்து வச்சுட்டு மாப்பிள்ளை பார்க்கலாங்கிற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் தலையில இடியா வந்து இறங்கிருச்சு. உனக்கே தெரியாதா? சுதாவோட சொந்தக்காரங்கன்னா பிரச்சனையே இல்லை, கேள்வி கேட்க மாட்டானுங்க. ஆனா என் சொந்தக்காரங்க இருக்கானுங்களே, 4 வாரத்தில 40 தடவை உயிர் எடுத்துருவானுங்க. டேய் காளிமுத்து, அமைதியா இருடா. ஒத்த பொண்ணு ஒழுக்கமா வளர்க்க தெரியலையாடா? ஒண்ணுமே புரியலடா. விட்டுற மாட்டேன்டா. என் பொண்ணு மனசை மாத்தினவன விட்டவே மாட்டேன். டேய், நம்ம ஏரியால வந்து அதுவும் நம்ம பொண்ணைய தூக்கிடுவானா? பொங்கலுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவனை நாம தூக்கிடலாம். ஹாய். ஹாய். விஷ் யூ a many more happy birthdays. என்ன இது? இரு. இந்தா புது Dress. இதுதான் நீ பொங்கலுக்கு போட்டு வரணும், சரியா? ஓகே. சரி, நான் கிளம்புறேன். Thank you. அஸ்விதா, ஆ? நீ நேத்தை விட ரொம்ப கியூட்டா இருக்கு. தேங்க்ஸ்.
நான் இருக்கும்போது ஏதாவது தப்பு நடக்க விட்டுருவேனா? டேய் அந்த ஒரே நம்பிக்கையில் தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். விடுறா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அஸ்விதாக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்க, அந்த நம்பர் ஞாபகம் இருக்கா? ஐயோ அவசரத்தில் கவனிக்கலையாடா. ஆம்பா, அஸ்விதா வேலைக்கு போற பொண்ணு. வேலை செய்யற இடத்துல விசாரிச்சா? அவசரப்படாத காளிமுத்து, அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. நாம அங்க போய் அவனை விசாரிக்க போய் அவன் நம்மளை பார்த்துட்டான்னா? அதுவும் கரெக்ட் தான், நீயே சொல்லு. ஒரு பொண்ணுக்கு எந்தெந்த வழியில லவ்வர் வர்றான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் காளிமுத்து. ம் ம் 1 ஏரியா பசங்க, 2 சொந்தக்கார பயலுவோ, 3 ஸ்கூலு காலேஜ், அப்புறம் 4 வேலை செய்யற இடம், அப்புறம் இந்த நெட்டு. நெட்லியா? அதாயா இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், ஆர்குட். நம்ம இந்த நியூஸ்ல கூட பாத்துருக்கோம்ல. ஆமா ஆமா. இந்த 5ல ஏதாச்சும் ஒண்ணு விட்டு போயிருச்சான்னு மட்டும் நீ பாரு. ஏரியா பசங்க 1, சொந்த பந்தம் 2, ஸ்கூலு காலேஜ் 3, வேலை செய்யற இடம் 4, அப்புறம் நெட்டு, அவ்வளவுதான். 5. ஒரு நாளைக்கு 1 விசாரிச்சா கூட 5 நாளைக்குள்ள அந்த பையனை தூக்கிடலாம்டா. ஓகேவா? அப்போ என் பொண்ணு வேலை செய்யற ஆபீஸுக்கு போலாமா? என்னடா யோசிக்கிற நீ? சந்தேகம் வராத இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்யா. சொல்றது புரிஞ்சா? அப்போ நெட்டு, ஃபேஸ்புக்கு. எஸ். உன் போனை கொடு. உன் பொண்ணு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்னு ஏதாவது இருக்காளா? எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்ல மட்டும்தான் இருக்கா. வாட்ஸ்அப்ல அஸ்விதா இருக்காயா? ஓ பின்ன அஸ்விதா வாட்ஸ்அப்ல நான் இருக்கேன்ல. சரி சரி, உன் பொண்ணு ஃபேஸ்புக்ல நீ இருக்கியா? இல்லையே. விளங்கும் போ. சரி, ஃபேஸ்புக்ல அஸ்விதாவோட பாஸ்வேர்டாச்சும் தெரியுமா? ஏய் ஃபேஸ்புக்லயே இல்லங்கறேன், அப்புறம் பாஸ்வேர்ட் எப்படி தெரியும்? சொல்லிடா நீ. என்னடா நீ பொண்ணை பெத்தா மட்டும் போதுமா? அவ கூட டிராவல் பண்ண கத்துக்கணும்யா. இப்ப என்னையே எடுத்துக்கேன். என் பொண்ணு பாஸ்வேர்டு என்ன, அவ அடுத்த செகண்ட் என்ன செய்ய போறா அப்படிங்கிற ஒவ்வொன்றும் எனக்கு நிமிஷத்துக்கு தெரியுமே. நம்ம பொண்ணியா வெறும் காசு பணம் மட்டும் செத்தா போதுமா? சரிதான். பாசத்தையும் நம்ம தாயா கொடுக்கணும். ஏய் நடந்தது நடந்துருச்சுடா, நீ நடக்க போறத பத்தி யோசிப்போம். அதுவும் சரிதான். அக்கா, என்னக்கா சமையல் வேலை நடக்குதா? ஆமாங்க கீதா. என்னக்கா அஸ்விதா இப்படி பண்ணிட்டு இருக்கா? நீங்க வேற அமைதியா இருக்கீங்க. ஐயோ சத்தம் போடாத. அண்ணனுக்கும் உனக்கும் தான் தெரியும், நான் உன்னைதான் நம்பியிருக்கேன்டி. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரே பொண்ணு, பொத்தி பொத்தி வளர்த்தேன். என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு மகா மாதிரி வராது. என் பொண்ணு மகா ஒழுக்கத்தை பத்தி எனக்கே பாடம் எடுக்கிறாங்கன்னா பாருங்களேன். ஒழுங்கா தான் இருந்தா என் மக. அந்த நாசமா போனவன் என்ன சொல்லி என் மக மனசை கெடுத்தானே தெரியல. அஸ்விதாக்கு டைம் எல்லாம் சரியா வருதா? ஐயோ நீ வேற ஏண்டி பயமுறுத்திட்டே இருக்க? அந்த கடவுள் எங்களை கைவிட மாட்டாரு. ஓ இதான் ஃபேஸ்புக்கா? ஆமாடா, இதான் ஃபேஸ்புக். டே காளிமுத்து, என்னடா இது 450 ஃப்ரெண்ட்ஸ்னு காட்டுது? ஓ இரு, இதுக்கு ஏன் பொண்ணே பரவாயில்லையே, அளவா தானே ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கா. யோ யோ யோ, அப்போ இவளை லவ் பண்ற பையனை கண்டுபிடிச்சிடலாமா? வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டிருப்பான அதுல. இதான் 300 பாய் ஃப்ரெண்டுக்கு மேல இருக்கும் போல. அதெல்லாம் எப்படியா கண்டுபிடிக்கிறது?
நிலத்தோட உன்னால முடியுமியா? ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஹீட்வேர் போட்டு கண்டுபிடியா ப்ளீஸ். கண்டுபிடிச்சிட்டேன். லவ் பண்ற பசங்க பொண்ணுகளை கரெக்ட் பண்றதுக்கு அவங்க வால்ல போட்டோ கவிதை எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அஸ்விதாவோட வால்ல பார்த்தா தெரிஞ்சிருமியா? யோ, உனக்கெல்லாம் 40 வயசுன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டாயா? சீக்கிரம் பாரியா மவனே. அவன் மட்டும் மாட்டுட்டோம், என் வீட்டுக்கு மருமகன் அவன் சரித்திரத்தையே அழிச்சிடறான் பாத்துக்க. பேர் இருக்காயா? இதுல எவன்னு கண்டுபிடிக்கிறது? அட 70 வயசு கிழவன் எல்லாம் ஆட்டின் போட்டு அம்பி விட்டு இருக்காயா? இந்த பையனை எங்காவது பாத்திருக்கியா? இவனா? இல்லையே. கூட என்னடி அஸ்விதா இப்படி சொல்றான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அப்படி அவன் ஃபேஸ்புக்ல என்னதாண்டி சொன்னா? எனக்காக பிளட்ல எல்லாம் கவிதை எழுதுறான்டி. அவன் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டி. உனக்கு எப்படி தெரியும்? அது அவனோட பிளட் தானே. அதெல்லாம் சும்மாடி. அவனுங்க அப்படிதான் பில்டப் பண்ணுவானுங்க. ஆனா நம்ம நம்ப கூடாது. நானும் முதல்ல நம்பல. வீடியோ சேட்ல நான் நம்பணுங்கிறதுக்காகவே பிளேடால கைய வெட்டிட்டான்டி. அதுவும் இல்லாம அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆனாலும் இந்த ஃபேஸ்புக் இன்டர்நெட் லவ் எல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியலடி. அதுவும் சரிதான், எங்க பார்த்தாலும் சீட்டிங். நம்ம கற்பனை பண்ற அளவுக்கு யாருமே அமைய மாட்டேங்கிறாங்க. சரி, அவனை பார்த்து நீ என்ன பேச போற? பொங்கல் அன்னைக்கு ஓடி போகணும்னு வேற சொல்றான். நான் அவனுக்கு லவ் ஓகே சொல்லும் போதே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அப்பா அம்மா ஓகே சொன்னாதான் கல்யாணம்னு. அது மட்டும் இல்லாம இப்பதான் வேலைக்கே போறேன். இன்னும் 2 வருஷமாவது வீட்டுல சம்பளத்தை கொடுக்கணும்டி. லவ்வுக்கு ஓகே சொல்லக்கு முன்னாடி நானும் இப்படித்தான் ஐடியா பண்ணேன். இப்ப என்னடானா எப்படா வீட்டை விட்டு ஓடி போலான்னு இருக்கு. நீயும் கொஞ்ச நாள்ல மாறிடுவ. நான் மாற மாட்டேன். என் லவ் மேல சத்தியமா நான் மாற மாட்டேன். அப்படி மாறினா என் லவ் போய். அப்போ பிரகாஷ்க்கு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். அப்ப இது உங்களுக்கு தலைப்பொங்கல் இல்லையா? இவ வேற தலை பொங்கலா தளபதி பொங்கலான்ட்டு. பவர் ஸ்டார் பொங்கல்னா சாப்பிட மாட்டீங்களோ? ஏய் நிறுத்தங்கடி முதல்ல. அவன்கிட்ட சொல்லி புரிய வைப்பீங்கன்னு தானே உங்களை இங்க கூப்பிட்டு வந்தேன். நீங்க என்றான விளையாண்டு இருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது என்ன வாழ்றதுக்கு என்ன நினைக்கவே விட மாட்டாரு. ஓகே ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளு. ஏய் ரிங் போகுதுடி. போடு லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சாரி அஸ்விதா, எனக்கும் ஒன்று பார்க்கணும் தான் ஆசை. என்னதான் நம்ம காதல் இன்டர்நெட் மூலம் வந்தாலும் நம்ம பண்பாடு பெத்தவங்க பார்த்து பேசுறது தானே. உன் ஆசைப்படி சம்பாதிச்சு பிறதா கல்யாணம் சொல்லுவோம். நம்ம ஃபீலிங்ஸையும் அவங்க கிட்ட எடுத்து சொல்லுவோம். நல்லதுன்னா நம்ம பெத்தவங்க கட்டாயம் ஏத்துக்குவாங்க. உண்மை காதல் தோத்ததா சரித்திரமே இல்லை அஸ்விதா. ஏன்னா நம்ம காதல் உண்மை அஸ்விதா. நான் உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன். ப்ளீஸ் கம் டு யுவர் ஹோம். ஐயோ சார், இவனா? இவன் ஃபேஸ்புக்கில் இருந்தவனாச்சே. வணக்கம் சார்,
என் பேர் பிரகாஷ். நான் ஒரு லேப்டாப் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். தம்பி நீங்க என்னவா வேணா இருங்க, இதெல்லாம் செட் ஆகாது. இந்த கம்ப்யூட்டர் வைரஸ், மொபைல் இருக்கிற வைரஸ் அதெல்லாம் ரீக்ளோஸ் பண்ற மாதிரி நீங்க என் பொண்ணு மேல வச்சிருக்கிற காதல் வைரஸையும் ரீக்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன் சார், எதுக்கு? நெட்டு மூலமா காதல் வந்தா அது உண்மை இல்லையா? நீங்க பார்த்து பார்த்து பண்ற ஜாதக கல்யாணத்தை விட இது 1000 மடங்கு உயர்வானது. இப்போ இந்த செகண்ட் உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை எல்லாம் எப்பறம் எனக்கு வாழ்க்கை பூரா பிடிக்க போகுது? வெளிய போடா. இந்த செகண்டே உங்க பொண்ணை என்னால தூக்கிட்டு போக முடியும். மரியாதைக்கு வந்தா நீங்க மாற மாட்டீங்க. இப்போ சொல்றேன், இந்த பொங்கல் எங்களுக்கு தலை பொங்கல். என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே சவாலு? உங்ககிட்ட நான் பேசுறதே தப்பு. அதுவும் உன்னை பேச விட்டு கேட்கற பத்தியா என்ன சொல்லணும்? இத்தனை நேரம் நீ என்ன மனுஷனா தானே பார்த்த, இப்ப பாரு. பிரகாஷ், உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் தான் நம்ம பார்க்ல வச்சு மீட் பண்ணலாம்னு சொன்னேன்ல. நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு தெரியாதா? அஸ்விதா, ஒரு நல்ல பொண்ணு செய்யற வேலை எது? நீங்க போங்க பிரகாஷ். ஓ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் விட்டுருவேன் நான் அவனை? விட்ட மாட்டேன் நான் உன்னை. அப்பா அப்பா அப்பா. அவங்க காணோம். நீங்க போங்கம்மா. இவருக்கு சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. காலங்காத்தாலே வந்துட்டு ச்சே. என்னப்பா இப்படி பண்றீங்க? வர வர உங்க ஆக்டிவிட்டியே சரியில்லப்பா. பொங்கலுக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இன்னும் ஒயிட் வாஷ் கூட பண்ணல. சரி, அந்த ரேஷன் கார்டு எங்கப்பா இருக்கு? காளிமுத்தே, இனிமேதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஓடி போய் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்களோட டிசி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் எடுத்து வைப்பாங்க. கவனமா பாத்துக்கணும். உனக்கு எதுக்குமா ரேஷன் கார்டு? உங்களுக்கும் அம்மாக்கும் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண போறேன்ப்பா. ஓ, நீ என்ன அப்ளை பண்ண போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், அணைய போற தீபம் தான் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் பிள்ளைங்க நம்மள்ட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. பாசத்துல விழுந்தோம் கவுந்தோம். நானே 4 இன்சூரன்ஸ் போட்டிருக்கேம்மா. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், சும்மா இரு, அது போதும். அப்பா அப்பா, நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்கு தானப்பா. டேய் இளத்துற, நீ சொன்னது சரிதான்டா. அஸ்விதா, இன்சூரன்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா, ரேஷன் கார்டு எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா, என் ஆதார் கார்டு எங்கன்னு சொல்லுமா. அப்பா சொல்லுங்கப்பா. சுதா, பீரோல இருக்குமா, எடுத்து கொடுத்துரு. போட்டுக்கமா, போட்டுக்க. 4 என்ன 40 இன்சூரன்ஸ் கூட போட்டுக்க. ஏங்க, அவதான் கேக்குறான்னு நீங்களும் எடுத்து கொடுக்க சொல்றீங்க? எனக்கு வர கோவத்துக்கு. இந்த காளிமுத்து யாருன்னு உனக்கு தெரியாதா? கழுகு பார்வடி, எந்த ஒரு தப்பு நம்ம வீட்டுல நடக்காது. உன் மக சொன்ன மாதிரி நீ போய் இந்த ஒயிட் வாஷ் அடிக்கிற வேலையெல்லாம் பார். பயப்படாம இரு, கவலைப்படாத, கவலையே படாத. ஏங்க, நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தாங்க அமைதியா இருக்கேன். ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க, நான் செத்துருவேங்க. இவ வேற இப்படி சொல்றா, அவ வேற அப்படி பண்றா, என்ன பண்றது? டேய் வெள்ளத்தோர, உன்னை நம்பிதான்டா இருக்க.
ஹாய் அஸ்விதா. உன் ஹாயை தூக்கி குப்பையில போடு. டேய், உனக்கு ஒண்ணுனா அது எனக்கு இல்லையாடா? என்கிட்ட கேக்குறதுக்கும் சொல்றதுக்கும் உனக்கு என்னடா தயக்கம்? இல்ல அஸ்விதா, முன்ன மாதிரி என்னால ஃப்ரீயா இருக்க முடியல. ஏதோ ஒன்ன மட்டும் நான் இழக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இங்க பாருடா, ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் இருக்கேன்ல, என்ன பாரு, உனக்கு நான் இருக்கேன். ம். இந்த விஷயம் நம்ம ஆபீஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாது. சரி. ஓ, இது வேற நடக்குதா? ஷிகர் தவான் ரன் குவித்தது சாதகமான அம்சம் என்று விராட் கோலி கூறினார். பின்னர் பேட்டி அளித்த தென்னாப்பிரிக்க அணியின் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். அடுத்த டெஸ்டில் சிறப்பாக பெரிய பெரிய வேலையெல்லாம் பாக்குறா. கேள்வியாக்காம வளர்த்தனது ஏன் தப்பு தான். 25ஆம் தேதி. அம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. யாரெல்லாம் போறீங்க? அஸ்விதாவும் நானும். அஸ்விதா கூட போறேன். மகா, 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 அஸ்விதா அவங்க அம்மா வெளியே போறேன்னு சொன்னாங்களே. அப்படியா? அப்ப நான் ஜோதியை கூட்டிட்டு போறேம்மா. அஸ்விதா கூட சேர்ந்தாலே இவளுக்கு குறுக்கு புத்தி வந்துடும். அப்புறம் ஜோதி மட்டும் என்ன ஒழுக்கமாவா இருப்பா? மகா, ஏ மகா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? இனிமே நீ தனியா போக பழகிக்கம்மா. சரியா? சரி சரி, போயிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. நான் சரி சரி. ஹாய்டா. ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல அஸ்விதா, இப்பதான் வந்தேன். சரி, ஓகே. பொங்கலுக்கு இன்னும் 6 நாள் தாண்டா இருக்கு. இனி எல்லாம் உன் கையில தாண்டா இருக்கு. இல்ல, இப்ப கூட உன் கையில தான் இருக்கு. ஷோ, சரி இரு தரேன். இந்தா. என்ன அஸ்விதா, இப்படி நகை எடுத்து வந்திருக்க? இது உங்க வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஷோ, எனக்குன்னு எங்க வீட்ல 100 பவுன் சேர்த்து வச்சிருக்காங்க. நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் பாரு, ஓகேவா? இல்ல, உங்க அப்பா வயசுக்காவது மரியாதை கொடுத்து அவர்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. ஷோ பாப்பா. டே கண்ணா, வயசுல பெரியவங்களா இருக்கிறது முக்கியம் இல்ல, மனசுல பெரியவங்களா இருக்கணும். இத பத்தி நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத, நான் பாத்துக்கிறேன். யோ, இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். நீ அவனை என்ன பண்ணுமோ பண்ணு. டேய், இதுக்கு முன்னாடி ஏதாவது கூலிப்படையில வேலை செஞ்ச? என்ன விளையாடுறியா? ஏன் கணிப்பு மிஸ் ஆகாதுடா. டேய், இது நம்ம ஏரியா பையன் தானான்னு உறுதியா சொல்ல முடியுமான்னு கேட்க வந்தேன். நேற்றுக்கு நகை எடுத்துட்டு போனது உண்மைன்னா நிச்சயமா அது நம்ம ஏரியா பையன் தான். கரெக்டியா? இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்மளே ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? அதான்டா. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. அஸ்விதா வந்துட்டா, திரும்பிக்க. டேய், அவன் தான்டா, வாடா போய் பிடிக்கலாம்டா. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம், வாடா. என் பொண்ணு என்னமோ அவனை முறைச்சிட்டு போயிட்டு இருக்கிற, நீங்க என்னமோ அந்த பையன் சொல்ற. டாடி, கரெக்ட்டா போடுங்க. இங்க வாடி ஒரு நிமிஷம். ஏய் வாடி. என்னடி, எங்க அப்பா இருக்காரு. ஏய் மகா, ஏய் வாடி. டாடி, என்ன டாடி, ஒழுங்கா போடுங்க. இப்படி போட்டாதான் பிராக்டிஸ் ஆகும். ஏய் மேல வாடி, போடி.
என்ன மதில் மேல ஃப்ரெண்டு? வர முடியுமா முடியாதா? நான் வர மாட்டேன், நீ போ. போடி. இப்படி எல்லாம் வீசினா பிடிக்க முடியாது. அம்மா wake me up காலையில 9 o'clock shopping போகணும் lip gloss வாங்க. அம்மா wake me up காலையில 9 o'clock shopping போகணும் lip gloss வாங்க. 10 o'clock friend வரா 10:30 share auto 300 change போடு breakfast வேண்டாம். டாடி டு சொல்லாத சாயங்காலம் லேட் ஆகும். எங்க போனாலும் bye bye bye. மம்மி wake me up காலையில 9 o'clock shopping போகணும் lip gloss வாங்க. மச்சி உன்னோட பாய் ஃப்ரெண்ட வர சொல்லு ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கி போடணும். சுதா, 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 வீட்டில் ஆள் இல்லைன்னா ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. காளிமுத்த, யோ என்னாச்சு? ஏன் கேட்குற? இத்தனை நேரம் ஒரே ஆட்டம் போட்டு இப்பதான் மேலே போயிருக்கிறேன். மேல போலாயா? அங்க போனா க்ளூ ஏதாவது கிடைக்குமியா நமக்கு? போலாமா? வா. சரி வா போலாம். இது என்னங்கடி? 36 வயது நிலை படம் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. எங்கடி நம்ம வீட்ல 16 வயது நிலை படம் பார்த்த எஃபெக்ட்லயே இருக்காங்க. இதுல நம்ம 36 வயது நிலை படம் பார்க்கணும்னு சொன்னா மட்டும் புரிஞ்சுக்குவா போறாங்க? வேற ஏதாவது சொல்லுடி. அதை விடுங்கடி, இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு வாங்கடி. உங்க அப்பா? ஹே, எங்க அப்பா தாண்டி. ஏய் வாங்கடி போலாம். என்னையா ஒன்றும் புடி பண்ண மாட்டேங்குது ஐயா? பிடிச்சிடலாம்யா, பிடிச்சிடலாம். யோ, சும்மா பிடிச்சிடலாம்னு சொல்றிய. இது என்ன பைப்பில் வர்ற தண்ணியாயா பிடிக்கிறதுக்கு? சீக்கிரம் கண்டுபிடிக்கணியா? நான் பாத்துக்கிறேன்னா நான் பாத்துக்கிறேன். யோ, நீ பார்த்துதாயா இருக்கிற? ஏதாச்சும் பண்ணாதான் நாங்க ஏதாவது பண்ணு. பண்ணிடலாம் பண்ணிடலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் இரவு 7 மணிக்கு. செய்திகளை வெள்ளத்துறை வேற சொதப்புறான். இனி அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. சட்டு புட்டுன்னு ஏதோ ஒரு முடிவெடுத்தானு. ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. நான் செத்துருவேங்க. நான் செத்துருவேங்க.
ஏங்க கத்தியெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க, காயெல்லாம் வேற நறுக்கணுங்க. ஏய், பொங்கல் வரைக்கும் ஒன்றும் சமைக்க வேண்டாம். பொண்ணு வேற சாப்பிட வந்துடுவா. சமையல் ஆமில்ல சமையல். பொங்கல் வரைக்கும் ஒன்றும் சமைக்க வேண்டாம், எல்லாம் பட்டினி கிடங்க. ஸோ இது வரைக்கும் தோத்துட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதடா. நாளைக்கு நம்ம ஜெயிக்க போறோம், அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஓகேவா? அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஏய் இங்க பாருடி, இது நல்லா இருக்கா? என்ன கலர் அடி இது? உனக்கெல்லாம் சாரியா செலக்ட் பண்ண தெரியல, நீ வேஸ்ட்டி. ஏய் இந்த சாரி பாருங்க, இது ஓகேவான்னு பாருங்க. ஓகேவா? நல்லா இருக்கு. ஏய் இது பாரு, எங்க? நல்லா இருக்குல்ல? சரி சரி பேசிட்டு இருக்காம கிளம்புங்கடி. என்னடி அவ துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா? அதாங்க எனக்கும் புரியல. இந்த சிபிஐ 2 பேரும் எங்க போனாங்கன்னு வேற தெரியல. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன், எனக்கு தலையே சுத்திட்டு வருது. பாய், சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். நம்ம ஊர் தூத்துக்குடி பக்கம். அதோ அந்த ஆபீஸ் தெரியுது பாத்தீங்களா? அந்த ஆபீஸா? அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு தான் நாங்க பொண்ணு எடுக்க போறோம். அந்த போட்டோ கேமிடா போட்டோ. கரெக்ட் கரெக்ட். பாய், இந்த பொண்ணு தெரியுதா? பாத்துருக்கனே, இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யுது. பாய் அண்ணா 2 டீக்கு. இந்தாங்கண்ணா. பாய், 100 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கிறத விட உங்க ஒருத்தர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும் பாய். சரி. பாப்பாவ உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, என்னத்த சொல்றது. மற்ற பொண்ணுங்க ஒருத்தர் 2 பேர் கூட தான் கடைக்கு வருவாங்க. ஆனா இந்த பொண்ணு தான் ஒட்டுமொத்த ஆபீஸே கூட்டு வருது. எனக்கு தெரிஞ்ச ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஃப்ரெண்டுனா இந்த பொண்ணு தான். ரொம்ப நல்ல பொண்ணுங்க. விசாரிக்கிறது விட்டுட்டு போய் கல்யாண வேலையை பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாய், நாங்க வரோங்க. ரொம்ப நன்றிங்க பாய். வாங்க. என் பொண்ணு நல்ல பொண்ணு தாயா. நல்ல பொண்ணுங்களை தாயா இந்த காலத்து பசங்க குறி வச்சு தூக்குறாங்க. வண்டி எடு, போலாம். போலாமா? சரி. யோ, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, கண்டுபிடிக்கிறீங்கன்னா மானம் போயிரும். ஏய், நான் இருக்கேன்ல. நெட்டு ஏரியா பசங்க எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குதே. நம்ம பிள்ளைங்க நம்மளை விட ஸ்பீடா இருக்காங்க. உனக்கு ஆகாத சொந்தக்கார பசங்க யாராச்சும் இருக்காங்களா? சுதாவோட சொந்தக்காரனுங்கன்னா பிரச்சனை இல்ல, என் சைடு சொந்தக்காரனுங்க தான் பெரிய பிரச்சனையே. யாரு இருக்கிறா இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு? அவன் இவன் அவனும் இவனும். யோ புடிச்சிட்டியா?
என் பொண்ணு வயசுக்கு வந்தப்ப இந்த சீனி பழத்தையே ஒருத்தன் சுத்தி சுத்தி வந்தான். யார் அது? என் தங்கச்சி பையன் ஒரு சில்லாட்டம் ஒருத்தன் இருக்கான். இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் அவன் தான் செய்வான். உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணு. ம் நலம் விசாரிக்கிற மாதிரியே அங்க என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ம் அண்ணா சொல்லுண்ணா. நல்லா இருக்கியாமா? எங்கண்ணா நான் நல்லா இருக்கேன். நானே உங்களுக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. ஏமா என்ன விஷயம்? அண்ணா நம்ம பாலாஜி லவ் பண்றான்னா. என்னமா சொல்ற? ஆமாண்ணா, கட்டி வைக்கலன்னா ஓடி போயிடுவேன்னு நிக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. அப்படியா? அண்ணா கோபப்படாதீங்கண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு பயமே உங்களை நினைச்சுதான். அவசரப்பட்டு அன்னிக்கிட்ட சொல்லிடாதீங்கண்ணா. அண்ணா கேக்குதாண்ணா? இப்ப அவன் எங்க? நான் என்னத்தனா சொல்ல, என் கூட சண்டை போட்டுட்டு இப்ப அவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காண்ணா. அந்த பொண்ணு வீட்டுக்கா? ஆமாண்ணா, பொண்ணு பேரு பிரியா, ஊரு செல்வபுரமா. தங்கச்சி சொல்லுண்ணா. நல்லா தெரியுமாமா? தெரியும்ண்ணா. சரி சரி, நீ எதுவா இருந்தாலும் பொங்கலுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புமா. கவலைப்படாத, கவலையே படாத. உன் பையனுக்கு இந்த பொங்கல் கண்டிப்பா தர பொங்கல் தான். என்னடா என்னாச்சு? தங்கச்சி என்னதான் சொல்றா? அந்த தருதல ஊர்ல இருக்க எல்லா சீனி பழத்தையும் சுத்தி சுத்தி வந்திருக்காயா. அப்படியா? காதல் மண்ணும் போல. ம் ம் ஹாய் அஸ்விதா. ஹலோ, சீக்கிரம் வாயேண்டா. நான் இன்னும் 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் இருப்பேன். காளிமுத்தே வாமா. ஹாய் டி. ஹாய், வா உள்ள போலாம். வாழ்த்துக்கள் நண்பா. ம் நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு நல்லா தெரியுது காளிமுத்தே. மனசுல நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா இந்த வீட்டுல நடக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. டேய், நம்மள மீறி என்ன நடந்துரும்? எதுவும் நடக்காது. அதான் நான் இருக்கேன்ல. என்னக்கா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. உனக்கே இப்படி இருக்குன்னா பெத்தவ எனக்கு எப்படி இருக்கும்?
இப்ப என்ன பண்றான்னு போய் பாரு. அஸ்விதா, ஒன்றும் புரியலடா. டேய் பயப்படாம இருடா. டேய் இந்த ஒரு நாள் கிடைச்சது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் ஏன்டா அழுகுற? அழாதடா. எவனா இருந்தாலும் கொன்னே போட்டுறான்டா. ஐயோ பொண்ண காணோம். என்னங்க? டாடி என்ன தேட வேண்டாம். என் கல்யாணம் முடிஞ்சதும் நான் இருக்கிறது உங்களுக்கு நானே சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் எந்த தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் உங்க மகன் தான். டாடி ஏன் இவ்வளோ நேரம்? அதெல்லாம் ஒன்றும் சீக்கிரம் கிளம்பலாம். சீக்கிரம் சீக்கிரம். என்னடாச்சு? ஏய் ஏய் ஏன்டா அழுகுற? ஏய் சொல்றா. ஏய் ஏய் நிறுத்துற. ஏய் உள்ள மாதிரியாடா வளர்த்த. ஒரு ஃப்ரெண்ட் போலதானே பழகின. இப்படி பண்ணிட்டாளே. இப்படி ஆயிடுச்சு. ஏய் சுதா சுதா. என்னாச்சு கீதா? ஏய் வளர்த்துற. அட என்னாச்சு சொல்லு. தங்க போல வளர்த்துமேடா. ஏய் இப்படி உசுரை எடுத்து போயிட்டாளேடி. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் ஏய் என்னடா? அஸ்விதா, எங்க வீட்ல எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். உயிரே போனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதுடா. ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு டார்ச்சர் பண்றாரு. ஃபேஸ்புக், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு. எனக்கு வீட்ல பொண்ணு பாக்குறாங்க. உன் முடிவை சொல்லு. நான் எப்போதுமே ஒரே முடிவு தான். அதுவும் உன்னோட முடிவு தான். இன்னி 20 டேஸ்க்கு உன்னை பார்க்க முடியாது. நம்ம செட்டில் ஆகிறக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்போ ஓடி போலாங்கிறது உனக்கு சொல்றேன். ஒரு சின்ன டவுட் கூட யாருக்கும் வந்துடக்கூடாது. கால், ஃபேஸ்புக், மெயில் வேணாண்டா. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. அப்புறம் எப்படிடி? இதுல என் ஃப்ரெண்ட் அஸ்விதாவோட செல் நம்பர், அட்ரஸ் எல்லாம் தரேன். எனக்கு எந்த ஒரு தகவலா இருந்தாலும் இந்த அட்ரஸ் மூலமா சொல்லு. நான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேடி. ஐ லவ் யூ. மிஸ் யூ மா. லவ் யூடா. பை.
நோ 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 நாளைக்குங்கிற வேலையே இல்ல. இன்னைக்கு 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 நீ வீட்டுக்கு வந்தாகணும். அதெல்லாம் முடியாதுங்கிறல்ல, இன்னைக்கு வரணும். கீதா அழாதடி. ஹாய் அஸ்விதா. ஹாய். வாங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்ல. போலாம். ஓகே. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். போலாம்டா. மகா அப்படிலாம் பண்ண மாட்டாப்பா. நல்லா தேடி பாத்தீங்களா? தேடியாச்சுமா, எல்லா பக்கம் தேடியாச்சு. வெள்ளத்துறையும் ஃபோனில் பேசிட்டான். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? அம்மா, கீதா ஆண்டி பாவமா. மகா இப்படி பண்ணிட்டாளேம்மா. அழாதப்பா, விடு. சரி, எல்லாம் உள்ள போங்க. வாங்க வாங்க, பாத்துக்கலாம்டா. வெள்ளத்துறை, வெள்ளத்துறை, நம்ம இப்படியா பார்த்துட்டு வேடா வெள்ளத்துறை. என்னதான் பசங்களை நாம புரிஞ்சு வச்சிருந்தாலும் அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதேப்பா. நாம ரெண்டு பேருமே தகப்படா தோத்துட்டோம்யா. நம்ம கடிவாளம் போடணும்னு நினைச்சது ஒரு தண்டவாளத்துக்குன்னு தெரியாம போச்சு. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? செயின் மேட்டர் உங்க வீட்ல தெரிஞ்சிருச்சா? வேற என்னதான் பிரச்சனை? அப்படியெல்லாம் இல்ல. இந்தா உன் செயின். எனிவேஸ், ஹாப்பி பொங்கல். வரேன். அஸ்விதா, என்னப்பா? ஹாப்பி பொங்கல்மா. லூசப்பா நீ? ஹாப்பி பொங்கல டர்ட்டி பொங்கலாட்ட சொல்ற? எங்க அப்பாவுக்கு ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்மா. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.